ஏய் கண்மணி, இங்கதான் இருக்கியா? பாத்தியா சின்ன பொண்ணு, சின்ன பிள்ளையா இருந்தவ இப்ப பாரு பெரிய மனுஷி ஆயிட்டா. இனிமே நம்மள மதிப்பாளா மதிக்க மாட்டாளான்னு கூட தெரியல. எங்கடி அம்மா வீட்ல யாரையுமே காணோம், எங்க போயிருக்காங்க? அத்தை, எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க அத்தை. சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வசந்தி, சின்ன பொண்ணு, வாங்கம்மா, வாங்க வாங்க. ஏக்கா, என்ன நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்க? என்னக்கா, ஏன்க்கா? அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லடி. இந்தா பல்லவி கல்யாணத்துக்கு அவர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்நேரம் பார்த்து பெரிய மனுஷி ஆயிட்டா. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் கை கால புரியலை. வீட்டுக்கு தலைப்புள்ள பெரிய மனுஷி ஆயிருக்கா. எதுவும் பெருசாக சிறப்பாக செய்கிற மாதிரி கூட இல்லை. அதாண்டி ஒரு மாதிரி இருக்கு. ஏக்கா, இது என்ன தள்ளி போடுற விஷயமா? சொல்லு. அதாவது எப்பப்ப நடக்குமோ அப்படி நடக்கும். கல்யாணத்தெல்லாம் பத்தி அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இதை நல்லபடியா செஞ்சு முடிக்கா, சரியா? எம்மா, நான் விளையாட போறேம்மா. வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரி இருக்குமா. பாத்தியா சின்ன பொண்ணு, அவளுக்கு இருக்கிற திமிர. விளையாட போறலாம் ஏண்டி அறிவு கிட்டவல. இப்போ நீ வயசுக்கு வந்துட்ட, வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகக்கூடாது. எங்கேயாவது அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு வாசப்படியை தாண்டு, அவ்வளோதான், காலை உடச்சி கையில் கொடுத்துருவான் பார்த்துக்க. அப்பா வரட்டும், இரு உன்னைய சொல்றேன். நேத்துலேருந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்கல்ல. பசிக்குது, சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்கிற. சாப்பிடாத சாப்பிடாதன்னு சொல்லிட்டு இருக்க. ஏக்கா, என்ன நீ பிள்ளைக்கு நல்ல சத்த சாப்பாடு கொடுக்கறது இல்லையா? ஏன்க்கா? ஏண்டி காலங்கத்தில் எழுந்து உட்காந்துக்கிட்டு டீ வேணும் காப்பி வேணும் அது வேணும் இது வேணுங்கிற. எடி இப்படி காலையில சாப்பிடக்கூடாது, குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிடணும்னு சொன்னா காதல வாங்க மாட்டேங்கிறா. இன்னும் இவனை சின்ன பிள்ளையா பெரிய மனசு ஆயிட்டோம்னு கொஞ்சமாவது மனசுல பயம் இருக்கா பாரு. ஒரு இடத்துல உட்காரால பாரு. முதல்ல அந்த மூளையில உட்காந்துருடின்னு சொன்னேன். அதுக்குள்ள இங்க வந்து உட்காந்துக்கிட்டா. நாலு ஆம்பளைக்கு வர இடம் போற இடம் சித்தப்பா மாமாலாம் இருக்காரு, அவங்களெல்லாம் பார்க்க கூடாதுடி. போடி அந்த பக்கமா உட்காருன்னு சொன்னடி. அதை கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அவ்வளோ கோவம் வருது. ரொம்ப தொல்லை பண்ணுது இந்த பிள்ளை. ஏன் இவ்வளவு நாள் அவங்களெல்லாம் பார்க்க கூடாது, அவங்க கிட்ட எல்லாம் போக கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதுன்னு இப்ப மட்டும் என்னவா? ஏக்கா, பிள்ளைக்கு இந்த தோடு கொலுசு இதெல்லாம் போட்டு விட்டு தாவணி கட்டி விட்டு உட்கார வைக்க வேண்டியதானே? இந்த செல்வி ராணி இவ்வளோ எல்லாம் பார்க்க வரணும்னு சொன்னாலுவ, இப்படி வெறும் பிள்ளைய உட்கார வச்சிருக்க. எங்க சின்னப்பனே குளிச்சாதானே? காலையில இருந்து இன்னும் குளிக்கல. இப்படியா இருப்பாங்க? வயசுக்கு வந்த பிள்ளை குளிக்காம இருந்தா வீட்டுக்கு ஆகுமா சொல்லு? இங்க பாருடி, முன்னாடி இருந்த மாதிரி எல்லாம் இனிமே இப்படி இருக்க கூடாது, சரியா? காலையில எழுந்தமா குளிச்சமா வீட்டுக்கு அம்மாவுக்கு வேலை செய்ய ஒத்தாசு பண்ணமான்னு இருக்கணும். அப்பாம்மா, அதெல்லாம் என்னால செய்ய முடியாது, போ. அப்பா எப்ப வருவாரு? அப்பா வரையில பரோட்டா வாங்கிட்டாரு சொல்லு. எனக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்து தாருன்னு சொன்னாரு, இன்னும் வரவே காணோம். அம்மாடி கண்மணி, இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட கூடாதுமா எதுவும். அத்தை மத்தியானம் உனக்கு வாழைப்பூ வடை செஞ்சு எடுத்துட்டு வரேன்டி, அதுதான் சாப்பிடணும். எப்பா எங்கப்பா போன? அடியே அடி அறிவு கட்டவல, போடி போவாங்க. அந்த இடத்த விட்டு எட்ட நவந்த என்ன நடக்கும்னு தெரியாது. ஏமா பிள்ளைய போட்டு திட்டுற? என்ன தெரியும், சின்ன பிள்ளை தானே. மாமா எல்லாம் ஒரு வயசு வரைக்கும் தான் மாமா. இப்பதான் பெரிய மனுஷி ஆயிட்டால, அப்புறம் என்ன? சரி நீங்க கிளம்புங்க. இங்க இருந்தா அவ உங்களை ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பா. சந்தியத்தை, பூமாரி கிட்ட ஸ்கூல்ல என்னென்ன பாடம் நடத்துனாங்கன்னு கேட்டு என்கிட்ட வந்து சொல்றீங்களா? ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்களா 2 வாரத்துக்கு. நான் வீட்லயே தான் இருக்கணுமா. மிஸ்ஸின்னு அடிப்பாங்க அத்தை. ஏன் இப்படி பண்றாங்க? எனக்கு பிடிக்கவே இல்லை அத்தை இங்க இருக்கவே. அம்மாடி கண்மணி, அதெல்லாம் மிஸ் எல்லாம் அடிக்க மாட்டாங்கம்மா. மிஸ் கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு, சரியா? நான் உனக்கு விளையாட துணைக்கு பூமாரி அனுப்பி வைக்கிறேன், அவ கூட விளையாண்டுக்கிட்டு இரு. இங்க பாருடி, வீட்டுக்கு உன்னை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. நீ படுக்க அத்தை மாமான்னு சொல்லிக்கிட்டு அவங்க கிட்ட போகக்கூடாது, தொடக்கூடாது யாரையும். வர்றவங்கள வாங்க அத்தை, வாங்க மாமா, வாங்க சித்தின்னு, வாங்க போங்கன்னு தான் சொல்லணும், சரியா? சரிம்மா. சாப்பாடு தண்ணி எது வேணும்னாலும் என்னையோ இல்லை சித்தியோ கூப்பிட்டு தான் கேட்கணும். நீயே போய் எதையும் தொட்டு எடுக்கக்கூடாது. முக்கியமா அந்த மூளையை விட்டு எட்ட நவந்த அவ்வளோதாண்டி மாவளை. ஏண்டி கையில் காலையில் வேப்பில கொடுத்தன எங்கடி அது? அந்த அங்கதான் கிடக்கு. எங்க கிடக்கு? என்ன சொல்லி கொடுத்தேன்? அருவாளையும் வேப்பிலையும் கையை விட்டு கீழே வைக்க கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? இங்க பாரு, முன்னாடி மாதிரி சொல் பேச்சு கேட்காம அப்படியே திரியலான்னு நினைக்காத. பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துட்டாலே அப்பா அம்மா வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டின மாதிரி தான். இனி எப்படி இதை நான் கரைச்சக்க போறேன்னு தெரியல கடவுளே. இப்படி ஒன்றும் தெரியாத வெண்ணந்தியா இருக்கே சாமி. சொல் பேச்சும் கேட்க மாட்டேங்குது, அதுக்கும் ஒரு புத்தி இல்லை. எல்லா பிள்ளையோ எனக்குன்னு எப்படிதான் வந்து பிறந்ததோ இது. போடி போ, போயிட்டு அந்த மூலையில உட்காரு போடி. போறம்மா. டிவியும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க, எதுவும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க. அப்படியே எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்து இருக்கிறது? இந்த அண்ணன் ஒரு 4 நாளைக்கு தாம்மா, அதுக்கப்புறம் நீ எப்பவும் போல இரு. ஏண்டி அம்மா சொல்றதை கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிய? ஏக்கா, என்னக்கா சும்மா பிள்ளைய போட்டு திட்டிக்கிட்டே இருக்காத. நல்ல ஓடி ஆடி விளையாண்ட பிள்ளை ஒரு இடத்துல உட்கார சொன்னா அப்படித்தான் இருக்கும். அது என்ன எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற வயசா அது? நானும் 10வது படிக்கிறப்பதான் பெரிய மனுஷியான. இந்த இப்ப இருக்கிற பிள்ளைவதான் 5வது 6வதுல பெரிய மனுஷி ஆயிடுதுங்க. பாவக்கா, எல்லாம் சாப்பாடு தான். என்னத்த செய்ய? நம்மளாம் அந்த காலத்துல கூழ் கம்பு அப்படி இப்படின்னு நல்ல சத்தா சாப்பிட்டோம். இப்ப எந்த கூழை பார்த்துச்சுங்க, எந்த கம்பை பார்த்துச்சுங்க? எல்லாம் தான் அந்த பீஸா பர்கரு அது இதுன்னு இந்த மைதா பொருளே தின்னுக்கிட்டு கிடக்குது போல.
ஏக்கா இனிமேட்டுக்கும் பிள்ளைக்கு இந்த கோழிக்கறி அது இதுன்னு கடையில எதுவும் வாங்கி கொடுக்காத சரியா? இப்பெல்லாம் சின்ன பிள்ளையிலேயே கற்பப்பையில எதோ பிரச்சனை வருதா? இப்போ குழந்தை பெத்துக்கிறதே பெரிய அதிசயமா இருக்குக்க. ஆமாடி சின்ன பொண்ணு, சரியா தான் சொன்னேன். ஆமா, முட்டையும் எண்ணெயும் பிள்ளைக்கு கொடுத்துட்டியா இல்லையா? இன்னும் இல்லடி, நாளைக்கு தான் காலையிலே கொடுக்கலாம்னு இருக்கேன். இக்கா நல்ல ராசி உள்ள கையா பார்த்து கொடுக்க. உன் மாமியாரே கொடுக்க சொல்லு. அதுக்கு தானே 3-4 பிள்ளை. பாப்பா வாங்க சரியா? அப்படியே இருந்துடாதீங்க. வாரம்க்கா, என்ன சாப்பாடு? இவ்வளவு நேரம் வந்திருக்குமே, எதுவும் சாப்பிடுன்னு சொல்றிய பாரு. இது இல்லடி, இந்த இவ இருக்கிற பாடே தான் நமக்கு பெரிய பாடா இருக்கு. எங்கடி எதடி எனக்கு புரியுது. இந்த பல்லவி மீனாட்சி சமையல்லாம் செய்யறளுவ, இருந்து சாப்பிட்டுட்டு போங்க சரியா? சாயங்காலம் தண்ணி ஊத்தையில கூப்பிடுறேன் வாங்க. சரிக்கா. எங்க இவ அத்தைக்காரி தங்கமேலே? இக்கா அவகிட்ட சொல்லி வைக்கா, இந்த கப்பு குண்டானி சின்ன சின்னதா வாங்கி கொடுக்க கூடாது. குடம் கவலைன்னு பெருசா எதுவும் எடுத்து கொடுத்தாதான் பிள்ளைக்கு தண்ணி ஊத்த வருவோம். சரிம்மா சரி, நீங்களே அவளை பார்த்தா சொல்லுங்க. ஏக்கா தங்கமேல ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலாக்கா? இல்லையம்மா எதுவும் சொல்லலையே. ஆனா நேத்தி வரையில கூட மைனி ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிக்கிட்டு வந்தா. அப்புறம் பிள்ளை பெரிய மனுஷியானா அப்படின்னு சொன்னதும் அவ அதை பத்தி எதுவும் பேசல. என்னடி எல்லாரும் வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க, இப்ப போய் அது இதையும் சொல்லிக்கிட்டு. இக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு ஒரு பைத்தியக்காரிவ. மாங்காய் திருநது வெண்டைக்காய் திருநதெல்லாம் பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு சொல்லுவாளுவ. வசந்திக்கா எப்படிக்கா சொல்லாம இருக்கிறது? எனக்கு அது நினைச்சாலே அப்படியே பத்திக்கிட்டு வருதுக்கா. பாவம்க்கா, இவங்கெல்லாம் எவ்வளவு கனவு கண்டு வச்சிருப்பாங்க அந்த கல்யாணத்தை பத்தி. சின்ன பொண்ணு அமைதியா இரு. அக்காவே சந்தோஷத்துல இருக்கு. இதை நாமளே நடத்தி முடிச்சிடும் சரியா? அக்காவுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமா? என்னங்கடி நீங்களும் என்னவோ முனமனா குசு குசுன்னு பேசிக்கிறீங்க என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, ஃபங்க்ஷனை சிறப்பா செஞ்சு முடிச்சிடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். என்னம்மா விஷயம்னு சொன்னீங்க? இக்கா இதான்க்கா விஷயம். நான் ஃபங்க்ஷனை எப்படி வைக்கிறது, அப்ப என்ன பண்றது ஏது பண்றேன்னு பேசணும், அவ்வளவுதான். மாமா நான் கொஞ்சம் தனியா பேசணும். பேசு. யார் உன்னைய வேணான்னு சொல்ற? தனியா பேசு. உங்ககிட்ட பேசணும் மாமா. என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு உனக்கு? பல்லவிய பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லணும். ஏன் என்ன இப்ப அவளுக்கு எதுவும் தேவையில்லாத உங்ககிட்ட சண்டை வாங்கினாளா? சொல்லு. இல்ல மாமா, அப்படியெல்லாம் இல்ல. வர வர அவ சரியாவே சாப்பிட்றதில்ல. அவ போக்கே சரியில்லை மாமா. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு கூட என்கிட்ட என்னமோ உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னா. அப்புறம் அதுக்குள்ளதான் கண்மணி பெரிய மனுஷி ஆயிட்டான்ற விஷயம் கேள்விப்பட்டு அப்படியே போயிட்டா மாமா. என்ன ஏதுன்னு தெரியல. அந்த ஜீவாவும் இப்ப இவகிட்ட சரியா பேசுறது இல்ல போல. நீங்க வேணா அந்த ஜீவாவை என்னன்னு கேக்குறீங்களா? சும்மா நீயே தேவையில்லாத எதையாவது உளராத சரியா? என்ன வீட்டுல எல்லாரும் உன்கிட்ட நல்லா சிரிச்சு பேசினா இந்த வீட்டுல பெரிய மனுஷன்னு நினைப்பா உனக்கு? உன் வேலை எதுவோ அதை பாரு. அவளுக்கு எதுவும் பிரச்சனைனா பல்லவியா வந்து சொல்லுவா. உன்னை ஒன்னும் தூது போக சொல்ல மாட்டா, புரியுதா? எப்ப பாரு அது சரியில்லை இது சரியில்லை அது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. உனக்கு ஒரு வேலையே இல்ல பாரு. ஆமா, வேலைக்கு என்னைக்கு போய் ஜாயின் பண்ண போற? அத மறந்துட்டியா? அவன் வேலை கிடைக்கலன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்குலாம் நல்ல வேலை கிடைச்சோம் அதை சரியா பயன்படுத்திக்க தெரியலல்ல. என்ன சொல்றது? உனக்கு தான் நல்ல 3 வேளையும் ஓசில சோறு கிடைக்குது. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து காலத்தை ஓட்டலான்னு பாக்குற, அப்படித்தானே? வேலைக்கு போக பயந்துகிட்டு தான் என்னையும் பிடிவாதமா கல்யாணம் பண்ணிக்கிட்டுவோ என்னவோ, யாருக்கு தெரியும்? உனக்கு தான் தெரியும். ஏன் மாமா அப்படியெல்லாம் சொல்றீங்க? அது போலலாம் எதுவும் இல்ல. வேலைக்கு போக எனக்கு விருப்பம் இல்லாமலாம் இல்ல மாமா. நீங்க ஆனா வேலைக்கு போன மட்டுமா சொல்றீங்க? என்னைய விட்டு இந்த வாழ்க்கையை விட்டு ஒரேடியா போயிடுன்னு சொல்றீங்க. ஏன் மாமா அப்படியெல்லாம் பேசுறீங்க? என்னைய என்னைக்கு ஏத்துக்குவீங்க? எனக்கு இந்த வேலை படிப்பு இதெல்லாம் வேணாம் மாமா. நீங்க மட்டும் இருந்தா போதும். அவனும் படிக்க முடியலையேன்னு எவ்வளவு கஷ்டப்படுறான். உனக்குலாம் உங்க அண்ணன் நல்ல படிப்பை கொடுத்தாரு பாரு, அவரை சொல்லணும். அதானே எல்லாமே ஈஸியா கிடைச்சிட்டா அதோட வழி வருத்தம் எங்க இருந்து தெரிய போகுது? ₹1 கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பாரு, அப்ப தெரியும் உன் அண்ணன் உன்னைய படிக்க வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பாருன்னு. உன்னை என்ன வேலைக்கு போய் எனக்கு சம்பாரிச்சுட்டு வந்து கூட நான் சொல்றேன். உன் அண்ணன் அந்த 2 பிள்ளைங்களை வச்சுட்டு தனியா கஷ்டப்படுறாரு. அவருக்கு எதுவும் ஒத்தாசை பண்ணுன்னு தானே சொல்றேன். அது உனக்கு புரியாதா? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது மாமா. என்னதான் நீங்க சப்போர்ட்டா இருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வேலைக்கு போனாலும் மத்தவங்க ஒத்துக்கணும்ல. வீட்டுலதான் அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசி சம்மதம் வாங்கியாச்சுல்ல, இன்னும் யார் ஒத்துக்கணுமா உனக்கு? வீட்டில் இருக்கவங்க மட்டும் ஒத்துக்கிட்டா போதுமா? ஊர்க்காரங்க, நம்ம உறவுக்காரங்க, அவங்கெல்லாம் என்ன பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்கலையே நீங்க. இப்பவே பல பேர் இவ்வளோ நல்லா படிச்சுட்டு ஏன் படிக்காத அவனை கல்யாணம் பண்ணியிருக்கன்னு ஒரு மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் கேட்கையில மனசே கஷ்டமா இருக்கு மாமா. அதான் எல்லாம் சொல்றாங்கல்ல, படிக்காதவனை எதுக்கு கட்டிக்கிட்டேன்னு. அப்புறம் என்ன என் கூடயே இருக்க? போய் தொலைய வேண்டியதானே? நீயும் சந்தோஷமா இல்லாத நானும் சந்தோஷமா இல்லாத ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? மாமா ப்ளீஸ் மாமா, நீங்க எப்போதான் மாறுவீங்க? ஏன் இப்படியே பேசுறீங்க? வேலைக்கெல்லாம் எப்போ வேணா போய்க்கலாம் மாமா. ஆனா 2 பேரும் முதல்ல ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணும். மீனாட்சி, தயவு செஞ்சு தள்ளி போ. எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை உன் கூட வாழ. பாக்குற எல்லாரும் படிச்ச பொண்ணு படிக்காத பையன்னு என்ன ரொம்ப மட்டம் தட்டி பேசுறாங்க. யார் என்ன வேணா சொல்லட்டும் மாமா, நான் எதுவும் சொல்றேனா? எனக்கு உங்களை பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணேன். அப்ப எனக்கு தெரியாதா என்ன? மாமா நீங்களே முதல்ல உங்களை தாழ்வா நினைக்கிறத விடுங்க. என்னதான் நீங்க படிக்கலனாலும் உங்களை மாதிரி நல்ல மனசு யாருக்கும் கிடையாது மாமா. நம்ம பிரச்சனை அப்புறம் இருக்கட்டும் மாமா. முதல்ல பல்லவிக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கும். அவ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கான்னு மட்டும் தெரியுது மாமா. ப்ளீஸ் மாமா, நீங்க தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். சரி, நான் கேட்கறேன், நீ போ.
பாப்பா வேற பெரிய பொண்ணாயிட்டா, வீட்ல எல்லாரும் வருவாங்க போவாங்க. நீ இப்படி வந்து ரூம்ல இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்காது. எல்லாரும் மீனாட்சி எங்கன்னு கேட்பாங்க. நீ போய் அங்க இரு, சரியா? அப்ப இனி வேலைக்கு போன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? ம், அதுக்காக வேலைக்கு போக மாட்டியா? வேலைக்கு போவோம் மாமா, ஆனா உங்க விருப்பத்தோட உங்க கூட தான் போவேன். சரி சரி, போ போ. ஏய், பாத்து இடிச்சுக்காத. இல்ல இல்ல சின்ன பொண்ணு, இந்த நான் மேலே தெருவில் இருக்கிற ராமலட்சுமி கோமதி எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு வரேன். சாயங்காலம் தண்ணி ஊற்ற வருவாளுவ. சரி, வீட்டில் இருக்கீங்களா? தம்பி, இந்த மீனாட்சிக்கு ஒன்றும் தெரியாதுமா, எதுவும் பார்த்து செஞ்சு கொடு. சரிக்கா, போங்க போங்க. அத்தை, கொஞ்ச நேரம் நான் அங்கிட்ட இங்கிட்டும் ஓடி வந்துக்கவா? ஐயோ ஐயோ, சின்ன பிள்ளை இப்படி பெரிய மனுஷியானது எவ்வளவு கஷ்டப்படுறா பாரு. சின்ன பொண்ணு, பிள்ளை கூட பல்லாங்குட்டி இருந்தா எடுத்துட்டு வந்து விளையாடுடி. சின்ன பொண்ணு அத்தை கூடயா? நான் விளையாட மாட்டேன். ஏண்டி, ஏன் என் கூட விளையாடப்பட்ட? தோத்து போயிடுவேன்னு பயமா? ஐயா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவளுக்கு கூட தெரிஞ்சிருக்கு நம்ம ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லாதவனு. பவி, தயங்காம வா, நம்ம வீடு மாதிரி தான், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வசந்தி அக்கா, பாத்தியா அந்த பயல? இவ கூட ஊர் ஊரா சுத்துறது மட்டும் இல்லாத வீட்டுக்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏய், வாயை மூடிக்கிட்டு போய் உட்காருடி. யாரை கேட்டு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிங்க? தங்கம், வாடி வாடி, சரியான நேரத்துக்கு வந்துட்ட. எப்ப எப்ப எங்க என்ன பிரச்சனை நடக்கணும் அப்படி காதி மூக்கி வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாப்பல. இவ்வளவு நேரம் ஆகுது, நம்ம வந்து அப்ப எட்டி கூட பாக்கல. சண்டைக்கான சந்தர்ப்பம் வந்ததும் நேரா வந்துட்ட போல. தங்கம், ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. உங்க தங்கச்சி என்னன்னா சுத்தமா என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. நீங்க என்னன்னா என் மேல கோவமா இருக்கீங்க. நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. இப்ப நீயா வீட்டை விட்டு வெளியே போறியா, இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? தங்கமயிலே, மரியாதை உள்ளவங்கள தான் வெளியே போன்னு சொல்ல முடியும். இவன மாதிரி மரியாதை கெட்டவனுக்குலாம் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுனாதான் சரி வரும். சீ, என்ன நடிப்பு நடிச்சு எல்லாரும் ஏமாத்திட்டான் பாத்தியா? அது மட்டுமா, இவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும், இந்த குரங்க கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்திருப்பான். ரவி, இதான் சரியான சமயம். இப்படியே இவளுகளை ஏத்தி விட்டா போதும். இந்த ஜீவாவுக்கும் பல்லவிக்கும் கல்யாணமே நடக்காது. ஏய், என்னங்கடி என்ன? நாங்க யாருன்னு தெரியுமா? எங்களோட பர்சனாலிட்டி என்னன்னு தெரியுமா? எங்க லெவல் என்ன தெரியுமா? உங்க தகுதிக்கலாம் எங்க காலடி உங்க வீட்டுக்குள்ள படுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பவி, அமைதியா இரு. பெரியவங்கிட்ட என்ன பேச்சு பேசுற? எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். ஜீவா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவளுக்கு கூட நீ இவ்வளவு நாள் ஒன்னா பேசி சிரிச்சு பழகுனல, அதான் உன் தப்பு. இதுங்களெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கணும். அப்ப தெரியும் இதுங்களுக்கு. ஏய், யார பார்த்து அது இதுங்கிற? அடிச்சனா வச்சுக்க, அந்த தெரியுது பாரு பல்லு ஜேசிபியாட்டம், அது எல்லாம் கொட்டிக்கிட்டி. பாத்தியா ஜீவா, பாத்தியா? ஒண்ணும் இல்லாதவளுக்கு எவ்வளவு வாய பாரு. சீ, இதுங்களை போய் பார்க்க வந்தியே. ஒன்ன சொல்லணும் ஜீவா. சின்ன பொண்ணாக்கா, நான் தான் பேசுறேன்ல, அவகிட்ட எதுக்கு சண்டைக்கு போறீங்க? ஓ, அவளா அவன்? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு அப்படி தேவையில்லாத பேசுறீங்க? எனக்கு என்னவோ நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் பல்லவிக்கு சொல்லி கொடுத்து என்கிட்ட பேச வேணாம்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நீ பண்ற காரியத்துக்குலாம் என் தங்கச்சிய உன் கூட பேச வேற சொல்லுவோமா? பாத்துக்கிட்டே இருடா. இந்த கல்யாணம் நிக்குதா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இரு. உன்கிட்ட பணம் இருந்தா நீ அப்படியே 10 பண்ணாட்டி வச்சுக்குவியா? என்ன பண்ணன்னு சொல்லுங்க முதல்ல. ஏன் உனக்கு தெரியாதா நீ என்ன பண்ணனே? நீ என்ன தப்பு பண்றன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ என்ன ஜீவா இவளுங்கிட்ட போய் என்ன பண்ணன்னு கேக்குற? நீ என்னதான் பண்ணாலும் அதை கேக்குற தகுதியே இதுங்களுக்கு கிடையாது. ஏய், ஜீவாலாம் உன் தங்கச்சியை கட்டிக்க புண்ணியம் பண்ணிருக்க முடியும்.